பை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக நானும் இதை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். எல்லோரும் சிம்பிளாக ஒரு ரசம் வைப்பாங்க. நான் ஒரு வித்தியாசமான ரசம், அது வேக வச்சு தக்காளி பழம் புளிலாம் வேக வச்ச ரசம் எப்படின்னு பாருங்கள். நான் பண்ணுற மாதிரி அதுக்குரிய பொருள்லாம் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையானது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி. அப்புறம் அரைக்கிறது என்னெல்லாம்னா, இதுக்கு 2 ஸ்பூன் டீஸ்பூனுக்கு மிளகு தானே நம்மளுக்கு ரசத்துக்கு காரம். அதனால் இதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். அப்புறம் இதுக்கு இந்த மல்லி சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மல்லி ஒரு 2 ஸ்பூன் இதுக்கு. அப்புறம் பூண்டு, என்கிட்ட சின்ன பூண்டு இருக்கிறதுனால நான் இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 7-8 பல் பூண்டு, பெரிய பூண்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது இருந்தால் குட்டியாக இருந்தால் இவ்வளோ அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு நான் ரசம் வைக்கிற மெத்தட் இதுக்கு இவ்வளோ தேங்காய் போடுவோம் பார்த்துக்கோங்க. அதை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சில்லு தேங்காய், இவ்வளோ சில்லு தேங்காய் இதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்ம அரைக்கணும் பார்த்துக்கோங்க. பறிச்சு இந்த பிறுபிறுன்னு ரசத்துக்கு அரைக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் கடுகு, வெந்தயம் இவ்வளோ போடுங்க ரசத்துக்கு. வெந்தயம், அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போடணும், காஞ்ச மிளகா, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் நம்ம ரசத்துக்கு மஞ்சத்தூள் போடும் பார்த்திங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். இது கடைசியாக நம்ம ரசத்துக்கு மேலே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் தேவையான அளவு நம்ம ரசம் வைக்கும்போது உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை நான் எப்படி வேக வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? அப்படி ஒரு சட்டி, அந்த அளவு சட்டி தான் ரசம் வைப்பேன். இதில் 3 தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கழுகி வச்சுருக்கேன். 3 தக்காளி பழமும் கழுகி வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம். அப்புறம் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புளியையும் இப்படி கசக்கி போட்டுட்டு, அப்புறம் தண்ணி, இதுக்கு தண்ணி நம்ம தண்ணி ஊற்றணும். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. நமக்கு ரசத்துக்கு தேவையான தண்ணியில் பாதி கூட நம்ம இப்போ ஊற்றிடலாம். அது மாதிரி மிச்சத்துக்கு அது வேணால் அப்படி வச்சுட்டு அடுப்பில் வச்சு இந்த மாதிரி தக்காளியை வேக வைக்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா புளியும் தக்காளியும் நல்லா, தக்காளி பழம் நல்லா அப்படி உடஞ்சி நல்லா வெந்த பிறகு எப்படி நான் இதை அரைச்சி ரசம் வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இது ஒரு மாடல் ரசம். ஓகேங்களா? அந்த 3 தக்காளி பழமும் அந்த புளியும் போட்டு நல்லா இப்படி வேக வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இப்போ புளி தண்ணியெலாம் கரைஞ்சிட்டு நம்ம ரசத்துக்கு இந்த தண்ணியை நம்ம வச்சுக்கிட்டு தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டு போடுங்க. போட்டுட்டு இந்த புளி தண்ணி அப்படி நம்ம ரசம் சேர்க்குறதுக்கு இந்த இதை நம்ம அந்த கீழே இருக்கிறத வடிகட்டி இந்த இதை எடுத்துக்கலாம். சக்கரை இதை அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை இந்த தோலை நம்ம எடுக்க போகிறோம். இந்த தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நான் ரசத்தில் எப்படி ஊற்றுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? நமக்கு சூடாக அப்படி எடுத்து பாத்திரத்தில் இப்படி போட்டோம் பார்த்தீங்களா, அது சுடுறதுனால அதில் உள்ள தக்காளி தோலெல்லாம் நம்ம இப்படி எடுத்து இப்படி ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டுட்டு இதில் இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்க சுடும் பாருங்க. உடனே நம்ம ஆற வைக்கணும்லாம் ரசத்துக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. இப்படி தண்ணியை ஊற்றினோம்னா அந்த தக்காளி பழம் ஆறிடும். அதை நம்ம பாருங்கள் அந்த சாரோட நம்ம அதை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். அதனால் இப்படி தண்ணியை ஊற்றி 2-3 தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு ரசத்துக்கு தண்ணி தேவை தானே. அதனால் இப்படி ஊற்றிக்கிட்டு அப்புறம் நம்ம இதை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் பிசைஞ்சு இதை நல்லா ஜூஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு இப்படி ஜூஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த புளி நம்ம போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த புளியையும் நல்லா தக்காளி பழத்தோலையும் போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை இங்கே நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அதில் உள்ள சாறு தொக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த தொக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சாறு இருக்குமோ அந்த சாறு நம்ம தொக்கு எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாம். ஓகேங்களா? நீ வடிகட்டிட்டு இந்த புளியத்தை நம்ம இது வேஸ்ட்டு நமக்கு வேண்டாம். அதுக்கு முறை இதை எப்படி தாளிக்கிறது, எப்படி அரைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மசாலாவை அரைக்கணும். ஓகேங்களா? மிளகு ரசத்துக்கு நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம காரம் தானே, நல்லா மிளகு ரசம் சளிக்கு இலிக்கு எல்லாம் நல்லது. வாரத்தில் ஒரு நாள் மிளகு ரசம். நம்ம இது வைக்கிறது நல்ல சாதத்திலே ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் பார்த்துங்க. சில பேர் எக்ஸ்ட்ரா சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் வைக்கிறது சாதத்துக்கே ஊற்றி சாப்பிட்டு ஒரு பொரியல் வச்சு சாப்பிடலாம். மிளகு போட்டாச்சு, அப்புறம் அந்த 2 ஸ்பூன் மல்லி போட்டாச்சு, அப்புறம் அந்த பூண்டு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, பூண்டு, அப்புறம் அந்த சீரகம்,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போடுறது நிறைய பேர் தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்க மாட்டீங்க. மிளகு, சீரகம், பூண்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பீங்க. நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எங்கள் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து அப்படி. அம்மா இவ்வளோ தேங்காய் போடுவாங்க. அது அந்த ரசத்துக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க, நல்லா வாசம். அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இதை வந்து நல்லா வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் வந்து போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைக்காமல் நம்ம வந்து நான் அரைச்ச அந்த வெள்ளம் போட்டேன் பார்த்திங்களா, அதை அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா மிளகு ரசம். அரைச்ச உடனே ரசவாசம் வந்துட்டு வீட்டில் கமக்கமானு எப்படி. இதில் வந்து பாருங்கள், அந்த புளியில் உள்ள கொம்மையை வந்து நம்ம அந்த சுடு தண்ணியில் கிடந்துச்சு பார்த்திங்களா, அந்த புளியை எடுத்துருங்க. தக்காளியில் கரைச்சி வச்சுருப்பீங்களா, அந்த இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு உள்ளே ஊற்றி ரசத்துக்கு சேர்த்து வச்சுருங்க. அப்புறம் வந்து அதுக்கு தேவையான உப்பும் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம தாளிக்கும் போது அதுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். எனக்கு எப்பவும் கையளவு 2 ஸ்பூன் இருக்கும் ரசத்துக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு பார்த்துக்கலாம். நீங்களும் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. பிறகு குழம்பு செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த அடுப்பை பற்ற வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வந்து எண்ணெய் ஒரு ரசத்துக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது, மிதக்கும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். சரிங்களா? ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். 2 ஸ்பூன் எண்ணெய். அப்புறம் வந்து போது எப்பவும் சிம்மில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு அதுக்கு வந்து கடுகு போடுறோம். கடுகு வச்சோடனே நம்ம வந்து பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப போட்டாதீங்க. வெந்தயம் வந்து கொத்திடுச்சு. கடுகு, வெந்தயம், அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் 2 3 காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா வாசத்துக்கு நல்லா இருக்கும். 2 3 போட்டு கொஞ்சம் அடுப்பை பிற ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? அடுப்பை ஏற்றிட்டு தாளித்து என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்க. என்னெல்லாம் போடுறனோ அதை எப்படி போடுங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் போடுவோங்களா, போட்டு வந்து வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து ரொம்ப கருவை ஊற்றாதீங்க. சரிங்களா? கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே நான் வந்து இந்த இதுக்கு ஒரு அரை ஸ்பூனு 2 ஸ்பூனு பெருங்காயத்தூள் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த பெருங்காயத்தூளை நம்ம இப்போ போட்டுருவோம். ஓகே, பெருங்காயத்தூளை போட்டு நல்லா அப்படி அந்த பெருங்காயத்தை போட்டு 2 கிண்டி அப்படி கிண்டிட்டு இந்த பெருங்காய வாசம் வரும் பாருங்கள். இந்த பெருங்காய வாசம் வரும்போது நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பொடியை போட்டுருணும். இந்த பொடி, அப்புறம் வந்து இந்த மஞ்சத்தூள் வச்சுருக்கோம் பாருங்கள், மஞ்சத்தூளையும் போட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்த மாதிரி இப்படி கிண்டணும். நல்லா இப்படி கிண்டணும். நல்லா கொஞ்சம் நேரம் தூள் காட்டி நல்லா அடுப்பை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிட்டு பாருங்க எப்படி இருக்கும். இப்படி கிண்டணும். இப்போ காட்டு இப்போ பாருங்கள் எப்படி பாருங்கள் மசாலா எல்லாம் ரசத்துக்கு. அப்போ இது எப்படி இருக்கும் குழம்பு ரசம், மிளகு ரசம் தூக்குது வாசம். இப்படி வருது பார்த்தீங்களா? இப்படி வர்ற நேரத்தில் நம்ம இங்கே கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புளி தண்ணி, தக்காளி பழம் வாசம் அப்படியே வருது. இப்போ வந்து நம்ம அதை கரைஞ்சிறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம ரசத்துக்கு ஊற்றிட்டோம். ஓகேங்களா? பாருங்க எப்படி இருக்கும். உப்பு போட்டிருந்தோமா, நல்லா எப்படி இருக்கும். நம்ம வந்து நமக்கு இன்னும் வந்து தண்ணி தேவை ரசத்துக்கு இருக்குது. அதனால எனக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு. நான் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்படியும் ஒரு 2 லிட்டர் தண்ணி வைங்க. 2 செம்பு, இந்த செம்புக்கு அதுக்கு வந்து இந்த செம்புக்கு வந்து 2 செம்பு தண்ணி வைக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, அந்த அளவுக்கு ரசம் வைங்க. இந்த நான் வச்ச அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம உப்புலாம் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நான் வைக்கிற குழம்பு ஒரு வித்தியாசமான ரசம். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேணாய்க்கு போட்டுக்கலாம். புளிப்பு போட்டது 2 ஸ்பூன் கை உப்பு போட்டால் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ரசத்துக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை. ஓகேங்களா? இந்த உப்புக்கும் ரசத்துக்கும்
இன்னும் எனக்கு கொஞ்சம் ஊற்றலாம். இந்த அளவுக்கு எப்பவுமே எல்லாம் வச்சாச்சு. ரசத்தை பாருங்க இப்படி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மல்லி இலையில் வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு அப்புறம் வந்து இது வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. மர கூடி வரும் பார்த்தீங்களா, அப்போ ஆஃப் பண்ணி உங்களுக்கு ரசத்தை காமிக்கிறேன். ஓகே, நல்ல நுர வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி நுர வந்தோடனே நம்ம கொதிக்க விடக்கூடாது. நுர வந்தோடனே ரசத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் பாருங்கள், ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரசம் வந்து நான் வச்ச அந்த இதுக்கு எல்லாம் சேர்ந்து ரசம் பார்த்தீங்களா, நான் அந்த அளவோடு செய்யும்போது இது சாதத்தோடு நம்ம ஊற்றி சும்மா ஒரு பொரியல் வச்சுக்கிட்டு ஒரு பொரியல் அப்பளெல்லாம் வச்சு நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம். ஓகேங்களா, இன்றைக்கி நான் ரசம் ஊற்றி வச்ச ரசத்தை எப்படி இருக்குன்னு ஊற்றி உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். அந்த ரசம் ஊற்றி குழம்பு மாதிரி நல்லா அந்த தக்காளி அந்த இது போட்டுக்க பார்த்தீங்கன்னா மல்லி இலை, அப்புறம் அந்த அந்த வத்தல் அதில் உள்ள இப்படி ஜூஸியாக அப்படி ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்குது. எப்படி இருக்குன்னு எடுத்து ஜூஸியாக இதுக்கு ஒரு பொரியல் அப்பளம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது நம்ம ஒரு குழம்பு மாதிரியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். சில பேர் ரசம் வந்து சாதம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ரசம் வச்சு எப்படி சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உப்பு புளிப்பு காரம் நல்லா ரசம் அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு ரசம் ஊற்றி ஒரு பொரியல் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வாட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி இதில் வந்து வெந்தயமும் 2 ஏலக்காயும் போட்டு வச்சுருப்பேன். நைட்டு போட்டு வச்சேன்னா அந்த தண்ணி பூரா நிறைய நெய் குடிப்பேன். இன்னொரு ஐட்டம் என்ன போட்டு ஊற வைக்கிறேன்னு அது இன்னொன்று உங்களுக்கு நான் வந்து ஒரு சார்ஸாக போடுறேன். சரிங்களா, இப்போ வந்து தண்ணி குடிச்சுக்கிறேங்கக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிளெயின் வாட்டர் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இது மாதிரி தண்ணி கிண்ணிலாம் வச்சு குடிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். ஒரு டானிக் மாதிரி நம்ம தண்ணியிலே நமக்கு ஒரு டானிக். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு ரசம் வச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என் சேனல் நீங்கள் பார்த்து எனக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்களோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து நல்லா பாருங்கள், ஒன்று ஒன்றா போடுறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஓகே பை. என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.